வைட் அண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பத்தி பார்க்க போனா வைபவோட 25வது படமான ரணம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி நம்ம சொல்லணும்னா, நம்ம வைபவ் அவர்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுங்க. அதுல அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வைபவ் அவர்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணது, காதலிச்சது, இந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லாம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஸ்கெட்ச் பண்றது. அவன் முகம் என்னதான் சதஞ்சிருந்தாலும் அதை வந்து அச்சு பிசுறாம வந்து நம்ம வைபவ் அவர்கள் வரைஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம கிரைம் எப்படி நடந்து எப்படி ஆச்சு அப்படின்றத பிரமாதம் எழுதி கொடுப்பாருங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் செம்மையா சிங்காவும் ஏன் நேரில் பார்த்த மாதிரியே நம்ம வைபவ் அவர்கள் வந்து எழுதி கொடுப்பாரு. ஸோ இது வந்து போலீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வைபவ் வந்து போலீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல இருந்து தான் நம்ம வைபவ் அவர்களோட கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம வைபவ் அவர்களுக்கும் அந்த கதைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றத படம் போக போக வந்து இன்ட்ரெஸ்டா சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த படத்துல ஒன்லைனர். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி சொன்னா, நம்ம வைபவ் அவர்கள் வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்காரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபத்துல அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. ஸோ இவருக்கும் வந்து சில விஷயங்கள் நடந்துருது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாம, அப்புறம் திடீர்னு இவர் ஓவர் எமோஷன் ஆனார்னா இவரோட பிரெயின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒர்க் ஆகாம இருக்கும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண் பார்வை எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம வைபவர்களுக்கு ஒரு சின்ன இதுவாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதையும் தொடர்ந்து நம்ம வைபவ் அவர்கள் வந்து போலீஸ்க்கு என்ன அவர்களுக்குலாம் உதவுறாரு. அப்புறம் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுலாம் வந்து பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஒரு கிரைம் நடந்தால் இப்படி தான் நடந்திருக்கும், இவன் தான் குற்றவாளி அப்படின்றத நம்ம வைபவ் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் செம்மையாக காட்டியிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் வந்து ஹிடன் டீட்டெயில்டாக இருக்கும். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காம தான் தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து முகம் சதஞ்சு ஒரு டெட் பாடியை காட்டியிருப்பாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து சரியாக கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிற கொலைகள், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து ஒரு அட்டை பாக்ஸில் வந்து கால் தனியாக, கை தனியாக, பாடி தனியான்னு தனித்தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம வைபவ் அவர்கள் வந்து அந்த கேஸில் எந்த அளவுக்குலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி போலீஸ்க்கு எந்த அளவுக்குலாம் உதவுறாரு, அந்த மாதிரி இந்த கிரைம் ஸ்டோரி வந்து கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து காமெடின்றதுக்கு பெருசாக இல்லைங்க. ஒரு சில இடங்களில் வந்து டைம் ஆஃப் காமெடி தான் இருக்குது. அப்படியே டக் லைஃப் மாதிரி தட்டி விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வைபவ் அவர்களுடைய லைஃப்பில் என்ன நடந்தது, அவங்க மனைவிக்கு எப்படி சம்பவம் ஆச்சு அப்படின்றத ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொல்லலை. செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ள போகாமலே வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா, நம்ம வைபவோட ஃப்ளாஷ்பேக்கில் என்னதான் நடந்தது அப்படின்னு நீங்களே வந்து வாய் விட்டு கேட்டுருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் எதுக்கும் போகாமல் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் வச்சுருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்திதா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம நந்திதா அவர்கள் என்ன ஆச்சு, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம நந்திதா அவர்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால நம்ம நந்திதா அவர்கள் எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் இதுவாகவே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு. இன்னொரு பாசிட்டிவானா, இந்த படத்தில் அந்த சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா பொண்ணுன்ற சென்டிமெண்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக அந்த சீன் பார்க்கும்போது நீங்களே கண் கலவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து கொடுத்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போனதான் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னா அது வந்து சரியாக நம்ம பண்ணுறோமா இல்லையா, இல்லை அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்றத உட்காந்து நம்ம பார்க்குற விதத்தில் தாங்க இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை காட்டினது நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் அதே இன்வெஸ்டிகேஷனில் நம்ம வைபவ் அவர்கள் வந்து சொல்ல விஷயங்கள் நிறையவே கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்விஸ்ட்டு தக்காளி வேற லெவலில் இருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட ட்விஸ்ட்டு பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்ம வைபவ் இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாரோ அப்படின்னு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கேஷ் க்ரோ பற்றி சொன்னால், நம்ம வைபவ் அவர்களுக்கு 25வது படம். ஸோ இதில் இவரோட ஆக்டிங் சரி பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. நம்ம வைபவ் இதற்கு வந்து ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம், ஒரு ஆக்ஷனில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேய் படத்தில் கூட பார்த்துருப்போம். அதில் இருக்க ஜானர் வேற, அவர் பண்ண விஷயங்கள் வேற. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் வந்து அந்த கிரைம் டீட்டெயில் இதுவாக இருக்கும்போது அந்த சீரியஸ்னஸ் அவருக்குள்ளே கொண்டு வரதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்லிப் ஆனாலும் அந்த படம் வந்து முழுமையடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வைபவ் அவர்கள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஃபேஸஸ் காட்டுறது கம்மி தான். அதான் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் அவரோட ஸ்மைலி ஃபேஸே பார்க்க முடிஞ்சுது. பட் ப்ரெசென்ட்டில் வந்து அவர் ஸ்மைல் ஃபேஸை வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர்
பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம வைபவ் அவர்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வைபவ் அவர்களுக்குரிய வந்து ஒருத்தர் எப்பயுமே வந்து டிகிரி தோஸ்து மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. சப்போர்ட்டிங்காக நம்ம வைபவ் அவர்களுக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வைபவுக்கு ஜோடியாக வந்திருக்க சரஸ்வதி, இவங்களை பற்றி தாங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே கிடச்சிருக்கு நம்ம வைபவ் கூட. பட்டு ஒருத்தவங்களை பார்த்து பேச உடனே பிக்கப்பான ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய படங்களுக்கு இவங்களுக்கு வரும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரேமை வந்து அழகாக அவங்கள வந்து காட்டியிருக்காங்க. அடுத்ததான் வந்து நம்ம தானியா ஹோப்ஸ், இவங்க வந்து போலீஸாக வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஒரு போலீஸ் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணுன்றதை வந்து அந்த ஸ்கிரிப்டில் கொண்டு வந்த விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு அவங்களுடைய ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம படத்தில் முக்கியமான அங்கம் சொல்லப்போனால் நம்ம நந்திதா அவர்கள் தான். ஸோ இவங்களால இந்த படமே வந்து மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, கடைசியில் தான் நம்ம நந்திதாவால் தான் இந்த படமே மூவ் ஆகுதுன்றது தெரிய வருது. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வைஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிஸும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே கொடுத்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட டைரக்டர் ஷெரீஃப் அவர்களை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் ஒரு டைரக்ஷன் ஒர்க்கும் சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த கதையை வந்து ஒரு மார்ச்சரியில் இருந்தாங்க ஆரம்பிக்குது. அந்த மார்ச்சரியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து அது இது பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சஸ்பென்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் அந்த சஸ்பென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் நான் உடைக்காம இப்போ வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டா உங்களுக்கு வந்து ச்சே அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால தான் சஸ்பென்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு தான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஐடென்டிட்டடாக ஒன்று கொடுக்குறேன். மார்ச்சர் நடக்கிற ஒரு சம்பவத்தால் தாங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம டைரக்டர் அவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த அதாவது மார்ச்சரில் டெட் பாடிஸ்லாம் இருக்கும். அந்த டெட் பாடிஸ்க்கு நடக்கிற ஒரு சில விஷயங்களால் நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம டைரக்டர் அவர்கள் வந்து இந்த படத்தில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த சம்பவம் வந்து சில இடங்களில் நடக்கலாம், பட் நடக்காம இருக்கலாம். ஆனால் நடந்த விஷயத்த நடக்கலைன்றதையும் வந்து சில இடங்களில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும், பட் ஆனால் வெளியே தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி இந்த படத்தில் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு யோசனை வரும். இது அங்கே பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த இடமா இது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த விஷயம் மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு படம் முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோணுச்சுன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான விஷயமே இந்த படத்துக்கு கேமரா ஒர்க்கிங்கு, அப்புறம் வந்து எடிட்டிங்கு, மியூசிக்கு இதில் தாங்க. அதாவது இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் சரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதாவது நைட் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வில்லனை துரத்தி பிடிக்கிறது, அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸில் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் கேமரா ஒர்க்கிங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கு இந்த படத்தில் வந்து கட் ஆஃப் தெரியாமல் இந்த படத்தில் ஃப்ளோவில் கொண்டு போகிற மாதிரி அந்த எடிட்டிங் ஒர்க்கை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தில் ஒரு முக்கியமான அம்சமே மியூசிக்கு. அதாவது ஒரு சில இடங்களில் வந்து டேர்னிங் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல கொடுக்குற மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாங்காக இருக்கட்டும், இன்னும் நிறைய இடங்களில் வந்து கொடுக்குறது அந்த மியூசிக் தாங்க இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தோட மியூசிக் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து நான் இந்த இடத்துல இந்த சாங் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல சாங் போட்டு நல்ல இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் மியூசிக் இருக்குது நல்லாவே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயமே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கருத்து சொன்னதாங்க நான் ஆசைப்பட்டேன். அதாவது புதுசாக கல்யாணம் ஆகி நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க, உங்கள் மனைவி கொடுத்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து டிரைவிங் பண்ணிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டியோட மூஞ்சை பார்க்காம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதை தாண்டி நான் ரோட்டை பார்க்க மாட்டேன், என் பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டியை தான் பார்த்துட்டு நான் ஓட்டுவேன்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தக்காளி உங்களுக்கு இறுதி அஞ்சலி தான். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஊட்டி கிடையாது, மலையோரையும் வச்சுட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க. ஸோ அதனால் பொண்டாட்டியை பார்த்து எப்போனா பார்த்துக்கலாம். அவங்க உங்கள் பொண்டாட்டி தான், அவனை தூக்கிட்டுலாம் போக மாட்டான், அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் போகிற வெளில கூட எங்கேயாவது நிறுத்தி கூட நீங்கள் சைட் வச்சிக்கலாம். அதனால் வந்து டிரைவிங் பண்ணும் போது உங்கள் பொண்டாட்டியை வந்து அந்த மாதிரி பார்க்குறத தவிர்த்துட்டு ரொட்டை பார்த்து ஓட்டினீங்கன்னா எதில் வர்றவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அதனால் ரொட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க அப்படின்னு தான் இந்த படத்தை கருத்தாக நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ரொட்டை பார்த்து ஓட்டுங்கப்பா. ஓரளவு இந்த படத்தை பற்றி சொன்னால் சமூகத்துக்கு ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூவுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க தயாராக இருக்கீங்கன்னா
சரி, இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அனுபவத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் படத்தில் காமெடியை எதிர்பார்த்து போவீங்க, காமெடி அந்த அளவுக்கு அந்த படத்துலேயே இல்லை. ஸோ இந்த படத்தில் லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் க்ரைம் ஸ்டோரி இருக்குது, ஒரு சில இடங்களில் வந்து ட்விஸ்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் காமெடி எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஸோ அதனால் காமெடி எதிர்பார்க்காம இந்த விஷயங்கள்லாம் மையமாக வச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் லவரோடையோ போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கிளாக இருந்தீங்கன்னா தனியாக போயிட்டு மாஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.